நமக்கு சோசரம் ஒருமனப்படும் நம்ம ஆரம்ப ஜெபத்துக்கு ஆயத்தமாயிருக்கும். हालेलुया नंदी स्तुति करो प्रार्थना देवनी देवले कृत कृपे खागर स्तुति करो मांडवरे तगपड़े पाया मध्यले उलावे पदर खागर स्तुति करो प्रार्थना அப்பா பிதாவே வெளியில கூட மாண்டவரே இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய பேராக அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே நடத்த போற ஆராதனையில இருந்து ஆண்டவரே தேவனே பிரசங்கத்தில இருந்து ஆண்டவரே அப்பா ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரை உடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிரசன்னம் மாத்திரம் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவரே எங்களோடு இருந்த ஆண்டவரே இந்த காலைகளில கூட ஆண்டவரே உடைய கரம் மாத்திரம் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில நீங்க உலாவுங்க. உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதம் எங்கள் மத்தியில இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். வேதவசனம் எடுத்துக்கொள்ளுவோம். 119 சங்கீதம் வசனம் 1 8 வரை. 119 சங்கீதம் வசனம் 1 8 வரை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 2 வசனம் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். 3 வசனம் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். 4 வசனம் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். 5 வசனம் உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். 6 வசனம் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. 7 வசனம் உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். 8 வசனம் உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன் முற்றிலும் என்னை கைவிடாதேயும். ஆமென். தேவனை நோக்கி பார்ப்போம். நம்ம மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் இந்த வேலையை கனப்படுத்தும். ஓ நன்றி ஓ பரிசுத்த ஆவியானவரே நமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி 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 நன்றி. இந்த வேலை அப்படியே நம்ம இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நோக்கி பார்ப்போம். தேவனே உமக்கு நன்றி அப்பா. இந்த கால வேளையில் எங்களுக்கு இந்த ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி. ஓ நன்றி அப்பா நன்றி. ஓ துரியாவியானவரே ஓ மை துதிக்கிறோ ஓ யாஷாடா கனடா சே
எத்தனை பேர் இந்த காலையில் சந்தோஷமா இருக்கீங்க? ஐயோ முதல்ல கேட்டப்பா தெரியல. எத்தனை பேர் இந்த காலையில் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம உயிருள்ள தேவன் ஆராதிக்க வந்திருக்கோம். இந்த வேலையில வாழ்க்கையில கஷ்டம் இல்லை, கஷ்டம் கண்ணீர் கவலை எல்லாமே இருக்கும். ஆனா தேவன் ஆராதிக்கிறப்ப அதெல்லாம் தூக்கி வச்சிருக்கோம். ஏசியா 43 சொல்லுது, முந்தினைகளை யோசிக்காம பூர்வமானதை சிந்திக்காமலும் புதிய காரியங்கள். இன்னைக்கு காலங்களில் தேவன் நமக்கு புதிய காரியங்கள் செய்வார். எத்தனை பேர் சொல்லி நம்ம இயேசு ரொம்ப நல்லவர்? நம்ம இயேசு நல்லவர் தானே? நம்ம தேவனை சந்தோஷமா இருக்கோம். எல்லாத்தையும் ஏற்பட்டு அதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா துதிக்க 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 உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா நுகங்களும் உடைய போகுது, எல்லா பிரச்சனையும் போக போகுது.
Thank
நினைப்போம். ஆண்டவரே, எவ்வளவு நாள் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? கண்ணீரோடு அநேக காரியங்கள் விதைக்கப்பட்டிருக்கும். எதுவுமே பதில் இல்லாத ஒரு நேரம். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க கண்ணீரோட விதைத்ததுக்கு எல்லாம் கம்பீரத்தோடு நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றீங்களோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டு நின்றீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உயர்த்தும். சொல்லுவோமா? Hallelujah.
வாசல்கள் திறக்கப்படுது. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் வாய்க்க செய்யுது. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போமா நன்றி. வாழ்க்கையில எவ்வளவு நன்றி நம்ம இயேசுக்கு சொன்னாலும் பத்தாது. நன்றி சொல்லுமா, திருப்பி சொல்லுமா. சொல்லும் போது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் உடையப்படுது. உங்களை எதிர்த்து நின்றவங்க இதுக்கு மேல நிற்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க தேவனிடத்தில் நன்றி சொல்ல தேவன் உங்களோட வாழ்க்கையை மாத்துறாரு, உங்களோட சூழ்நிலையை மாத்துறாரு. நன்றி நன்றி. இந்த வேலையை நீங்க அசட்டப்படி தேவன் உங்க மத்தியில சில காரியங்கள் செய்யும். அப்படியே தேவன் அந்த தேவ சிந்தனை Prasadam
சொல்லுமா? பிரசனம் பிரசனமே தேவ பிரசனம் இந்த வேளையில சொல்லுமா? என் ஆசை ஆசையெல்லாம் இயேசு மட்டும், என் வாஞ்சையெல்லாம் இயேசு மட்டும், என் ஆசையெல்லாம் இயேசு மட்டும். என்னுடைய எல்லாம் நீங்க மட்டும்தான். சொல்லுமா? என் ஆசையெல்லாம் இயேசு மட்டும்.
ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றி தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படியே ஒருவருக்காக அப்படியே ஐக்கியம் பண்ணிட்டு அப்படியே இடங்களை பார்த்து அனுபவம் அப்படியே ஒருவரை பார்த்து ஐக்கியம் பண்ணி சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். பார்த்து சொல்லுங்க, ஒருவரை பார்த்து சொல்லுங்க, உங்க அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. அவரை போல ஒரு நல்லவர். நன்றி நன்றி. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. நீங்க அநேக நேரத்தை கொடுத்து கவலைப்படாது. அளவுக்கு பயப்படாது. ரொம்ப குழம்புறீங்க, ரொம்ப குழம்புறீங்க. எது பத்தி யோசிக்க ஆண்களும் கூடாது. எதுவுமே உங்க கைகீழி நடக்க குடும்பம் ஆசீர்வதிக்கும். உங்க சூழ்நிலை மாறும். நீங்க வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் வரும். நீங்க கடந்து வந்த பாதைகள், நிறைய அவமானங்கள், நிறைய வேதனை, உங்களை அநேக நிந்தனை சொல்லுகள் வந்து, ஆனா எல்லா சாபமும் உடைக்கப்பட்டது. நீங்க திருப்பி பழசையை யோசிக்காதீங்க. திருப்பி உங்களை ஆண்டு கொண்டுட்டு வந்தாலும் நீங்க அப்பப்ப திருப்பி யோசிக்கிறீங்க. ஐயோ, நான் இது இருந்தேன், இது திருப்பி வந்துருமா, உங்களுக்கு அநேக பயம் வராது. ஆண்டு உங்களோட வாழ்க்கையை மாற்ற புதிய விதமான காரியத்தை பயப்படாது. ஆண்டு குடும்பத்தை ஆசீர்வதிக்க எதை பத்தி கவலைப்படாது. ரொம்ப பழசை யோசிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மறந்துருக்கீங்க அப்படி பின்னாடி கேட்டு. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. பயங்கர கடைச்சா வந்து 3ஆம் மாசம் நினைக்கிறேன். 3ஆம் மாசம் வந்து திருப்பி வந்து ஆரம்பிட்டு சேர்த்துக்காக எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் நம்ம இடத்துல நம்ம மத்தியில் இங்க இருக்கிறார்? தெரியலையே. உண்மையா இருக்காரா? ஹல்லேலூயா. ஐயா வீட்டுக்கு வந்துருக்கீங்க. அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நம்ம தூர் பாட்டு வாங்க வாங்க. நீங்க 2 பேர் தான். ஐயா யாரும் வெட்டப்படாதுங்களா? கை பிடிச்சிட்டு சொன்னா வரீங்களோ? நீங்களாம் மற்ற கை பிடிச்சி ஒருத்தரும் பார்த்து சொல்லுமா வார்த்தை. சொல்லுங்க வார்த்தை. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். சொல்றீங்க வாயின் வார்த்தை. சொல்லுங்க வாயின் வார்த்தை. வார்த்தை பிரகாரம் பார்த்தோமா யார் வார்த்தை? இப்பதான் வாயின் வார்த்தை சொன்னா இப்ப தெரியும் யார் வார்த்தை. இதுல யாரு வார்த்தை? தேவன் வார்த்தை யாரு? யாரு வார்த்தையா வந்தா? யோவான் 1:1 தோறுங்க. அஞ்சு பட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க கேள்வி என்ன பதில் சொல்றாங்க? ரொம்ப நாள் செஞ்சு கேட்கல. தேவன் கஷ்டப்பட முடியல. ஆனா இந்த வசனத்தை வந்து பைபிள் தொடர்ந்து படிக்கணும். ஒரு விதமா படிக்கணும்.
ஒன்றாம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாகின்றது, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவர் இல்லாம அது உண்டாகலை. அப்புறம் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. விளக்குதா? படிக்கிறது விளக்குதா? எல்லாம் இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இன்னும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், தேவனால் அனுப்பப்பட்ட ஓகே திருப்பி 1வது அதிகாரம் 1வது வசனம் திருப்பி படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, எல்லாம் பைபிள் பண்ணிட்டீங்களா? ஓகே பைபிள் பார்க்காதீங்க, வார்த்தை நல்லா கேட்போம். ஏன்னா பிரசங்க மாதிரி. ஓகே படிங்க. ஆதியிலே வார்த்தை ஆதியிலே அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்புறம் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யார் அந்த வார்த்தை? யார் அந்த வார்த்தை? அந்த வார்த்தை மாமிச ரூபத்தை எடுக்கிறது. யார் அந்த வார்த்தை? எல்லாம் முடிக்கிறீங்க. யார் அந்த வார்த்தை? இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஓகே நம்ம ஜெனசிஸ் 1வது அதிகாரத்துக்கு வருவோம். ஓகே அதே சம்பவம் என்னோட தலைப்பு இன்னைக்கு என்ன தலைப்புனா இது இல்ல. தலைப்பு ஆண்டவர் உணர்த்துற தலைப்பு என்னன்னா உங்க ஒரு ஆளுக்காக உங்க அதாவது எனக்காக சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எனக்காக சொல்லுங்க எனக்காக என் தேவர் சினரி என்ன சொல்லுவாங்க? சினரினா சிலுவையா? ஒரு ஓகே எனக்காக சொல்லுங்க எனக்காக என் தேவர் சூழ்நிலையை மாற்றுவார். ஒன்னு இப்படி இருக்குன்னு சொன்னா நான் கேட்டேன்னு சொன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு சொன்னா ஆண்டவரே எனக்கு இது இடைஞ்சலா இருக்கு, இது எனக்கு கொஞ்சம் நவுத்தி கொடுங்க சொன்னா அவரு வந்து நவுத்த மாட்டாரு. கேட்ட என்ன வச்சு அவரோட வார்த்தை மூலியமா அவரோட பலத்தை மூலியமா அவர் வல்லமை மூலியமா இதை தூக்கி எத்தனை பேர் புரிச்சு? புரியல. எல்லாம் காலையில பசையில நினைக்கிறேன். எத்தனை பேர் பசையில பண்ணிட்டீங்க? டீ பண்ணிட்டீங்கன்னா இல்லக்கா நான் உங்களை காட்டி விடலக்கா, நான் உங்களை காட்டி விடல, நான் உனையும் காட்டி விடல. ஓகே ஓகே பாருங்க சொல்லுங்க. என் தேவன் எனக்கா நான் கேட்டேன்னு சொன்னா நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு நான் நடந்து போறேன், எனக்கு இது இடைஞ்சலா இருக்கு, நான் நடந்து போறேன் இது எனக்கு இடைஞ்சலா இருக்கு நான் சொல்றேன். நான் ஆண்டவர்கிட்ட உண்மையா அந்த வார்த்தை யாருன்னு அறிஞ்சு அந்த வார்த்தையை நான் அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்ல ரைட்டா சிலமான வார்த்தையா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ்னா அது அப்படியே எப்படி சொல்லுவாங்கன்னா அனுபவம். அந்த வார்த்தையில நான் அனுபவிச்சு அந்த வார்த்தைய நான் புரிஞ்சு அந்த வார்த்தை யாருன்னு நான் தெரிஞ்சு
அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி நான் அறிஞ்சு நான் கேட்கும் போத இன்னொரு விதமா சொல்றேன். கேட்கும் முதல்ல சொல்லும் போத எங்க சொல்லும் போத நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு இது இடைஞ்சலா இருக்கு, இது நவுத்துங்க. மக்கள் மேலே ஏசப்ப வந்து நவுத்த மாட்டாரு. என்ன பண்றாருன்னா, என்ன முடியுமா, நான் இப்ப யாரா இருக்கேன், ஒரு பலவீனக்காரனா இருக்கேன், ஒரு பயந்தாங்கொலியா இருக்கேன். நான் நினைக்கிறேன் என்னால எதுவுமே முடியாது, என்னால எதுவுமே நடக்காது, என்னால எதுவுமே ஆக முடியாதுன்னு நான் நினைக்கும் போத, நான் அந்த வார்த்தையை உணரும் போத, அந்த வார்த்தையை நான் அனுபவிக்கும் போத, அந்த இயேசு யாருன்னு நான் தெரிஞ்சு கொள்ளும் போத, என் தேவன் எனக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு புரியுறப்ப நான் அதோட கேட்கும் போத, அவர் என்ன கொண்டே என் பிரச்சனையை நோக்குவார். புரியல? எத்தனை பேருக்கு புரியல? பூர்த்தி சொன்னா தேவனுக்கு மகிமை கொடுத்துருக்கணும், தேவனுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். இது எப்போதும் ஒரு தீர்க்கதரிசி இருக்கு, சஜிமோன் சொல்லி நிறைய பேர் தெரியும். அவர் சொல்லுவாரு, கை தட்டு. எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் தெரியும்? ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் இப்ப பேசணுமா பேசக்கூடாதா, வேணுமா வேணாதான்னு புரியல. எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாது? எத்தனை பேர் ஆண்டவர் கரை கொடுத்துருக்காரு? எத்தனை பேர் கை கொடுத்துருக்காரு? ஆண்டவர் படைக்கும் போது என்ன எப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் கை கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நான் எத்தனை எல்லாம் வீட்டுல அப்படியே இருந்து 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 கை தூக்க கூட முடியல. சில பேர் கை பாரமாயி இப்படி தூக்குவாங்க, இப்ப தூக்குங்க, இதோட ஒரு கையில் எல்லாமே போயிடும். தூக்குங்க, எனக்கு தூக்குனா சட்ட வழியாது. கை கொடுத்துருக்காரு. இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கை தட்டுறதுல என்ன நன்மை இருக்கு, நன்மை இல்லைன்னு எத்தனை பேர் தெரியும்? நன்மை இருக்குன்னு சொல்லி என்ன நன்மையா? எத்தனை பேருக்கு தெரியாது? சொல்லுங்க, சொல்லுங்க ப்ரோ, தெரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க ப்ரோ, தெரிஞ்சுக்கிறேன். அவர் சொன்னாரு, ஏஞ்சல் வந்திருக்காரு. ஏஞ்சல் கை தட்டுறதுனால, கை தட்டுறதுனால என்ன நன்மைன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லி எங்க பிடிச்சு பார்ப்பாங்க? நாடி. அந்த நாடி எங்க இருக்கு? இந்த இடத்துல. மணியில இருக்கா? மணி கட்டுற இடத்துல. கட்டாதவங்க கட்டி இங்க இருக்கு. இங்க பிடிச்சு பார்த்தா நாடி தெரியுறத காட்டிலும் இறுதி துடித்தாலே சொல்லி இங்க காட்டும். எங்க காட்டும்? இங்க காட்டும். அப்பனா இங்க என்ன இருக்கு? ஒரு முக்கியமான ஹைவே எங்க போறதுக்கு? எங்க இருக்கு? ஹார்ட்டுக்கு போறது எங்க இருக்கு? மருந்து எத்தனை எங்க ஏற்றுவாங்க? படுக்க போட்டு குப்புற வச்சு ஏற்றுவாங்களா? இல்ல இங்க வச்சு கையில இங்க ஏற்றுவாங்களா? இங்க ஏத்துனா ஒரு உடம்புக்கு என்ன போகுது? அப்ப இங்க என்ன இருக்குது கையில? அப்ப ஆண்டவர் படைக்கும் அந்த காலத்துல என்ன பண்றாரு? அவர் காலத்தினால நம்மளை படைச்சாராம். அப்ப இந்த கை வந்து சும்மா இல்ல, இந்த கையும் சும்மா இல்ல, இந்த காலும் சும்மா இல்ல. இந்த கையில இருக்கிற போத நிறைய இடத்துல ஏன் எல்லா வலியும் வருதுன்னு சொன்னா, இந்த கைக்கு எக்ஸசைஸ் கொடுக்குது. இந்த கைக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கும். என்னது? இதான் கொடுக்கும். சாப்பிடுறதும் ஒன்னே குடிக்கிறதுமா? அது ஆர்வமா இருக்கீங்க, அது சொல்ல தேவையில்ல. ஓகே, சாப்பிடுறதுக்கு இதுக்கு தான் பயன்படுத்துறோம். ஆனா நம்ம தேவ சமூகத்துல வரும்போது நம்ம கையை கட்ட 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 என்ன பண்ணுதுன்னா, இந்த நரம்புங்க, செத்து போன நரம்புலாம் வேலை செய்யும். அப்ப நீங்க எவ்வளவு கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, அது எங்க போகுது? நீங்க கை தட்டுங்க. வெஞ்சனமா தட்டி எரிஞ்சிருக்கும். ஆனா உங்களுக்கு அதை கட்ட 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 அது ஒரு எக்ஸசைஸ். எங்க எக்ஸசைஸ்? இப்ப நீங்க கை தட்டும் போது உங்க கையில ஹார்ட்ல ஏதாவது அடைச்சிருச்சுன்னா ப்ராப்ளம் இருக்கும்.
இருக்காயா ஆயிரம் வார்த்தை. அப்ப தேவ சமூகத்துல தான் கை தட்டணும். என்னமே போய் தட்டணும். ஆனா தேவ சமூகத்துல கை தட்டணும். கை இருக்கணும். அப்ப என்ன சொன்ன, நம்மளுக்கு அவர் வார்த்தை நம்ம உணர்ந்து சொல்லும் போத என்ன பண்றாரா தேவன் ஒரு வழியை சொல்லி தராரு. இந்த பிரச்சனையை நம்ம நவுத்துறது. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம வார்த்தைக்கு வரும். சோ அந்த வார்த்தையான ஒரு யாரு? ஆதியாகமம் 1வது அதிகாரம். அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குன்னு சொல்றேன். ஏன் அந்த வார்த்தையில வல்லமை இருக்குன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். மூன்றாம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அதாவது தேவன் சொன்னார். சொன்னாரு. அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு? போயிட்டு வெளிச்சத்தை உண்டாக்குச்சு. அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை! அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு? உண்டாக்குற, இல்லாதத ஒண்ண வர வைக்கிற. என்னது? இல்லாத ஒண்ண வர வைக்கிற. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பூமி 1வது வசனம் படிமா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும். பூமியானது என்னவா இருந்துச்சா? தமிழ் ஸ்கூல் நிறைய பேர் படிச்சீங்க. தமிழ் ஸ்கூல்ல ஓகே. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இங்கிலீஷ்ல படியா? இப்பதான் வசந்தை கேக்குறியா நீ? The earth was without form or void, and darkness was over the face of the earth was formless. Formlessனா ஒரு என்ன சொல்லுவாங்க? ஒரு உருவமே இல்லாம எப்படின்னா அப்படியே குழஞ்சு போயிருச்சாம். ஓகே, அரிசியை பார்த்தா ஒரு சாயல் இருக்குமா இல்லையா? அரிசிக்கு ஒரு அரிசினா தெரியுமா? நீங்க பார்த்தா எனக்கு எப்படி தெரியும்? அரிசி வெள்ளை அரிசி, பாஸ்மதி அரிசி, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உருவம் இருக்குதானே? அத சோற பானையில் ஆக்கணும்னு அதுக்கு உருவம் இருக்குதானே? என்னது? எலும்பா இருந்தது குண்டாச்சு. எலும்பா இருந்தது குண்டாச்சு. ஆனா உருவம் இருக்குதானே? ஆனா அதே நீங்க கஞ்சி ஆகிட்டீங்கன்னா அப்படியே கொலனாகி அது என்ன உருவத்துல இருக்குன்னே தெரியாது. நம்ம இப்படி புடிச்சுமா இப்படி ஆயிரும், உருண்டி ஆயிரும், இப்படி இழுத்த மாதிரி இப்படி ஆகும். அது பார்க்கவே ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். பூமியானது ஒண்ணுமே ஒரு அச்சியே இல்லாம இருந்துச்சான். உருவே இல்லாம அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி ஃபுல்லா தண்ணி அப்படியே எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணார்னா ஒண்ணுமே இல்லாத பூமியில எப்படி உருவாக்குனாரா? யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் யார் மூலமா உண்டாச்சா? யார் மூலமா? இயேசு மூலமா உண்டாச்சு. யார் மூலமா உண்டாச்சு? இயேசு மூலமா உண்டாச்சு. இன்னைக்கு நம்ம யாரை சேவிக்கிறோம்? அந்த வார்த்தையை சேவிக்கிறோம். அந்த வார்த்தை யார்? நம்மளுக்காக சிலுவையில பலியான இயேசு. அப்ப அந்த வார்த்தையில அதிகாரம் இருக்காங்க. இப்ப நீதிமொழிகள் 18:21 வருது. ஓகே, எல்லாம் தந்தாச்சா? தெரியாதவங்க கத்துக் கொடுங்க, தெரியாதவங்க சொல்லித்தாங்க.
ஏன்னா இந்த வார்த்தை எல்லாம் கேட்கணும். நம்ம சொன்ன அந்த வார்த்தை பூமிக்கு வந்துச்சு, இந்த வார்த்தை. இப்ப அந்த வார்த்தை எங்க இருக்கு? அந்த வார்த்தை எங்க இருக்கு? அந்த இயேசு எங்க இருக்காரு? நம்மளுக்குள்ள இருக்காரு. அப்ப நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்குள்ள என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. 18 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதோட கனிய என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு அவனோட வாழ்வும் சாவும் எங்க இருக்கு? இங்க. நாவின், இப்ப இந்த நாவின் அதிகாரத்துல பேசும்போது என்ன வருது? வல்லம் வருதா? வார்த்தை வருது. என்ன வருது? அப்ப நம்ம வார்த்தையை நிர்ணயிக்கிறது என்னது? நம்ம பேசுற வார்த்தை. நம்ம பேசுற வார்த்தைகள். அதான் தேவன் சொல்றாரு, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு. ஆனாதான் ஃபாதர் ஒரு பாட்டு வச்சிருக்காரு, நல்லதையே சொல்லவும் செய்யவும் என்னை உறுதிப்படுத்தும். நம்ம நல்லதை பேசணும், நல்லதை சொல்லணும், நல்லதே பார்க்கணும். ஏன்னா இந்த நாவுக்கு என்ன இருக்கு? நாவுக்கு இப்ப நீங்க வாழ போறீங்களா, நல்லா இருக்க போறீங்களா, இல்ல சாபத்துக்குள்ள போறீங்கன்னு சொன்ன சாவி எங்க இருக்கு? நம்ம வாயில. நம்ம நாக்குல. நிறைய நேரம் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த வார்த்தையை ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னா, நிறைய பிரச்சனை இல்லைன்னு இல்லை. ஒரு வார்த்தை இருக்கு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடப்படுங்கள், உலகத்தை ஜெயிக்க. அப்ப பிரச்சனை போராட்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணிருந்தோமா, அந்த நாவல உணர்ச்சி பத்தி என்ன வார்த்தைகள் பேசுறோம்? என்ன வார்த்தைகள் பேசுறோம்? நம்மளே நம்ம சொல்ற ஒரு வார்த்தையும் என்ன பண்ணுதுன்னா மேல போய் சுத்திக்கிட்டு. இப்ப நீ சொல்றோம், எனக்கு இப்ப நிறைய பேர் என்ன சொல்றோமா, எனக்கு எங்க அம்மாவுக்கு இந்த நோய் இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு நோய் இருந்துச்சு, எனக்கும் வரும். ஏன் உனக்கு இருப்பு இருந்துச்சு? எங்க அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சு, அதனால வந்துருச்சு, எனக்கும் வரும். நம்ம என்ன பண்றோம்னா வாயில சொல்லும் போது நம்மளே அறியாம நம்ம அந்த நோயை கூப்பிடுறோம். அதே நீங்க இப்படி சொல்லாம, எங்க அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் சாபத்தை உடைச்சாரு, எனக்கு வராதுன்னு சொல்றோம். ஆனா நிறைய நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த வார்த்தையை நம்பிடுறோம். அதனாலதான் நம்மளுக்கு சில நேரத்துல சில காரியங்கள் ஏன் இப்படி நடக்க வேண்டிய இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, யாரு அதுக்கு சாவி கொடுக்குறா? அப்ப இன்னிலும் நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்கல, காணல, ஆனா என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே எனக்காக செஞ்சிட்டீங்க, நன்றி. நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம். ஆபிரகாம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமீனா? ஓ, சரி. ஆபிரகாம் எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க பக்கத்துல இருக்கு. சொல்லுங்க, தெரியுமா? ஆபிரகாம் தெரியுமா தெரியாதா? பைபிள்ல இருக்காரு. அவருக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? 12வது அதிகாரமா, ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கிறாரு? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் ஆபிரகாம் என்ன கொடுக்கிறாரு? வார்த்தையை கொடுக்கிறாரு. என்ன வார்த்தை கொடுக்கிறாருன்னா, நீ உன்னோட வாழ தேசத்தை இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு நீ போ, உன்னை இப்படி ஆக்க போறேன், அப்படி ஆக்க போறேன், இதாக்க போறேன், அதாக்க போறேன்றாரு.
என்ன சொல்றாரு? அங்க திருப்பி படிமா 2வது வசனத்தை. 2ஆம் வசனம். நல்லா கேளுங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அங்க என்ன வார்த்தை கொடுக்குறாங்கன்னா உன்னைய பெரிய ஜாதியாக்குவேன்றாரு. ஜாதினா என்ன சொல்லல, இந்த ஜாதி அந்த ஜாதி சொல்லல. ஜாதி அங்க என்ன சொல்லப்படுனா ஒரு சன்னதி. இப்ப ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உன்னை பெரிய சன்னதி ஆக்குவேன்றாரு. அப்ப சன்னதி ஆக்குறதுக்கு என்ன முக்கியம்? சன்னதி இருக்குன்னு சொன்னா என்ன முக்கியம்? உங்களுக்கு ஒரு சன்னதி இருக்குன்னா என்ன முக்கியம்? உங்க பேரை சொல்றதுக்கு ஒரு சன்னதி இருக்குன்னா என்ன முக்கியம்? உங்க மேல ஒரு குழந்தை முக்கியம். உங்களோட சரீரத்துல வந்து ஒரு குழந்தை முக்கியம். ரைட்டா இல்லையா? இப்ப நான் இதை சொல்றேன், என் சன்னதி பெருசாகும், என் சன்னதி பெருசா நான் வந்து கல்யாணம் பண்ணல, குழந்தை இல்லை, எங்க சன்னதி பெருசாகும்? நான் பொட்டுன்னு போனா ஜான் ஒருத்தர்னா அவனோட பிள்ளை கூட தெரியாது, என் பிள்ளை கூட எப்படி இருக்குன்னு தெரியாது. ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? புரியுது எல்லாருக்கும்? இது தெளிவா இருக்குங்களா? இருக்கீங்களா? அப்ப என்ன இருக்கணும்? ஒரு சன்னதி வரணும். என்ன முக்கியம்? ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னைய பெரிய ஜாதியா ஆக்குறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஆண்டவருக்கு வந்து அவரோட பிள்ளைங்க கூட அன்பான விளையாட்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நீங்க பாருங்க, ஓகே பாருங்க, ஆபிரகாமோட மனைவி பேர் என்னது? ஆபிரகாம். சொல்லுங்க சார், சொல்லுங்க நாயா, சொல்லுங்க டீச்சர் கேட்கிறேன், சொல்லுங்க. ஆபிரகாமோட வைஃப் யார் பேர் கேட்டேன், மற்றவங்க பொண்டாட்டி பேர் என்ன தெரியலையா? ஓகே, ஆபிரகாமோட மனைவி பேர் என்னது? சாராய். 12வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்றாரு? நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன்னைய என்ன ஆக்க போறாரு? வார்த்தை கொடுக்குறாரு. என்னது? பெரிய ஜாதியாக போற சொல்றாரு. அதுக்கு என்ன தேவை? ஒரு பேர் சொல்றதுக்கு ஒரு பைனான்சியல் இருக்கும். அதே 11வது வசனம், 11வது அதிகாரம் 30வது வசனம், 11வது அதிகாரம் 30வது வசனம் நல்லா படிங்க. 30ஆம் வசனம். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள். என்ன வார்த்தை போட்டுருக்கு? சாராளுக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்லைன்னு போட்டு இன்னொரு வார்த்தை என்ன போட்டிருக்கு? மல்லடின்னு என்ன அர்த்தம்? அப்ப அந்த கருப்பு என்னாச்சு? கருப்பம் இல்ல, அந்த கருப்பம் இருக்கு, ஆனா அதுல ஒரு முளைஞ்சு வருதுக்கு அந்த நிலம் என்னாச்சு? இறுக்கி போச்சு. என்னாச்சு? நிலம் என்னாச்சு? 11வது அதிகாரம் 30வது வசனம் சொல்றாரு, யாரோட மனைவி? ஆபிரகாமோட மனைவி. என்னது? முதல்ல கருப்பும் அடைக்கப்பட்டது. ஆனா 12வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்றாரு? உன்னைய பெரிய ஜாதியாக்கணும். நான் ஒரு ஆபிரகாம் பண்றீங்களா? ஒரு விசுவாசம் நம்மள என்ன சொல்லுவோம்? இப்ப ஆபிரகாம் வந்துட்டு அப்ரஹாம் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறேன், ஒரு பிள்ளை இல்லாத போயிட்டு ஆண்டவனுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறேன். குழந்தைய கொடுத்து முடிச்சுட்டு அந்த குழந்தைய பெரிய சந்ததியா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. மேல உள்ளது சொல்றது சாராளுக்கும் பிள்ளை இல்ல, மலடி. 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது உனியும் பெரிய ஜாதியா போறேன். எங்கப்பா குழந்தை? பார்க்க எப்படி இருக்கு? ஆண்டவர் வார்த்தை, ஆண்டவர் சொன்னா மாற மாட்டாரு. அவர் மனம் மாற மனப்புத்திரன் நல்ல, சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற தேவன். இன்னைக்கு அது ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டே படிக்கிறேன். அப்ப இங்க பாருங்க, சாராளுக்கு பிள்ளை இல்ல, மலடி.
ஆபிரகாமுக்கு வார்த்தை வருது, நீ பெரிய ஜாதியா இருக்க. நடுவுல உள்ள பிள்ளைங்க, நடுவுல பிள்ளை இல்ல, நடுவுல என்ன இருக்கு? வார்த்தையான தேவன் இருக்கு. வார்த்தையான அவர் சொன்னார்னா சூழ்நிலை மாறும் சொன்னா, குடும்ப சூழ்நிலை மாறும் சொன்னா, நீங்க நல்லா இருக்கீங்க சொன்னா பாருங்க, எல்லாம் நடந்துருச்சு, எல்லாம் ஆச்சு, இங்க கொடுத்துட்டாரு. இப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளை. இந்த கதை எல்லாத்தையும் தெரியுங்க. திருப்பி நான் அந்த கதையை நான் போறதுக்கு நீங்க வந்து அக்கா அப்புறம் அக்காக்கு வேலையாக்கா நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் ஓகே. இப்போ வந்து இங்க சாராளுக்கு பிள்ளை இல்ல, மலடி. இங்க வார்த்தை கொடுக்குறாரு, நான் உடைய பெரிய ஜாதி, அது சின்ன ஜாதி, ஒரு சாக போறாங்க. வசனத்துல கூட்டு வந்து ஒரு இடத்துல காட்டுறாரு. எப்படி காட்டுறாருன்னா, வெளியே வாப்பா, நட்சத்திரத்தை பாரு, கீழே பூமியை பாரு, நட்சத்திரத்தை பாரு, பூமியை பாரு, நட்சத்திரத்தை பாரு, பூமியை பாரு. ஆனா குழந்தைய கொடுக்கல. என்ன பண்ணிட்டு இருக்காரு? வார்த்தையை மட்டும் தான் கொடுக்குறாரு, வாக்கு தத்துவத்தை மட்டும் தான் கொடுக்குறாரு. ஏன் அதை கொடுக்கிறாருன்னா, நம்ம தேவன் எப்படின்னா முடிவை கொடுத்துட்டு கதையை எழுதுவார். எப்படின்னா பதில கொடுத்துட்டு கதையை எழுதுறாரு. ஆபிரகாமுக்கு நடக்க போறதை கொடுத்துட்டு கதையை எழுதுறாரு. ஆபிரகாம் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நீங்க பாருங்க. பிள்ளை இல்ல, ஒண்ணும் இல்ல, இந்த பக்கத்து வாக்கு தத்துவம், நடுவுல அவர் சொல்றாரு, என்னைய நம்பு, என்னைய. அப்ப ஆபிரகாம் நம்பனதுனால நான் கதையை சுருக்கிறேன். இது பேசினா பெரிய தலைப்பா போயிடும், கதையை சுருக்கிறேன். ஓகே, ஆபிரகாம் நம்பனதுனால நடுவுல ஒரு சேதம் நடந்துச்சு. அது யாருனால நடந்துச்சு? சாரா மட்டும் சொல்றீங்க, ஆபிரகாம் பங்கு இல்லையா? நம்ம அந்த போராட்டத்துக்கு வர வேண்டாம். நடுவுல ஒரு சேதம் நடந்துச்சு. இருந்தாலும் ஆண்டு திருப்பி எழுப்புறாரு. 22 21 நீங்க பாருங்க. முதல் வார்த்தை 11 பார்த்தோமா, மலடி. இங்க பெரிய ஜாதி, நடுவுல ஒண்ணுமே இல்ல. சன்னதி உருவாகிறதுக்கு ஆபிரகாம் பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை இல்ல. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்கிற குழந்தை மூலியமா தான் ஆசீர்வாதம். நடுவுல வந்த இடையில வந்ததுல ஆசீர்வாதம் இல்ல. ஓகே, அது அது அந்த டாபிக் விட்டுருப்ப. இப்ப இந்த ரெண்டு காரியத்துக்கு நடுவுல இப்ப 21வது வசனத்துல திருப்பி ஆண்டவர் ஒரு வார்த்தையை திருப்பி கொடுக்கிறாரு. 21வது அதிகாரம் 1வது வசனம் நீங்க பாருங்க. ஓகே, அதுக்கு முன்ன எபிரியர் 6வது அதிகாரம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். ஓகே, தொடக்கம்லாம் பரவாயில்லை, அந்த வார்த்தையை கேளுங்க, நல்லா கேளுங்க. 1ஆம் வசனம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி, கர்த்தர் தாம் என்னது? கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கடாட்சம்னா தமிழ் படிக்கிறது ஓகே. பாருங்க, ஆபிரகாம் சொல்ல மாட்டேன். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் வரும்போது என்ன வயசு? சில்ட்ரன் கிளாஸ் டீச்சர், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் வரும்போது என்ன வயசு? 75 வயசு. எத்தனை வயசு? 75 வயசு. அப்ப சாராக்கு எத்தனை வயசு? 2000 வயசு கேட்டு சாரா வயசு. சாராக்கு 65 வயசு, 10 வயசு வித்தியாசம். மனுஷ கண்ணில யோசிச்சு சொல்லணுமா, மனுஷனோட உலகத்துல யோசிச்சு சொல்லணுமா? 75 வயசு ஆம்பளால விட்டுருக்காங்க, 65 வயசு ஸ்திரீ யோசிச்சு பாருங்க. இல்ல பாருங்க, இப்ப யோசிச்சோம் சொன்னோமா பார்க்க முடியுமா?
திடீர்னு போயிட்டு 65 வயசு குழந்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போல சொன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் நம்பர் சொல்லுங்க. அவங்க என்ன ஏசுவும் பார்க்க மாட்டாங்க, ஊழிகள்லாம் வந்து நிக்கிறதும் பார்க்க மாட்டாங்க, வார்த்தை கொடுத்தும் பார்க்க மாட்டாங்க. அவங்க கேட்கறது விட்டா அரைஞ்சிடுவாங்க. நானே நாளைக்கோ இன்னைக்கோ இழுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வாழ்ந்ததே போதும்னு நினைக்கிறேன். இல்ல 65 வயசுல நான் திருப்பி இன்னொரு குழந்தைய பெற்று 65 வயசுல எனக்கு ஒரு குழந்தை. இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? நம்மளுக்கு இப்ப நான் சொல்லும் போதே நீங்க சிரிக்கிறீங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் 75 வயசு, சாராளுக்கு 65 வயசு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறுது? கொடுத்த உடனே நிறைவேற்று நினைக்கிறீங்களா? கொடுத்த அடுத்த நிமிஷமே நிறைவேற்று நினைக்கிறீங்களா? இல்ல, குறைஞ்சது எவ்வளவு நாளா இருக்கும்? இதுல இன்னும் ஒரு பெரிய கம்பெனி, குறைஞ்சது எவ்வளவு நாளா இருக்கும்? இந்த 21வது வசனம், 21வது அதிகாரம், 21வது அதிகாரம் வந்து திருப்பி அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு எப்ப திரும்ப வருகிறாரு? 75 வயசுல பேசினார, 99 வயசுல வந்திருக்கிறாரு. குழந்தை 100 வயசுல வருது, அது வேற கதை. 100 வயசுல வருதுன்னா எனக்கு 99ல கொடுத்தாதான் குழந்தை ஒரே மாசத்துல பிறந்தாரு. அதுக்கு ஒரு காலகட்டம் 25 வருஷம். 75 கொடுத்ததுலயே பெரிய கம்பெனி இல்ல. குழந்தை கொடுக்கறது எப்ப? 25 வருஷம் சென்றுனா 100 வயசு. ஆபிரகாம் விட்டுருங்க 100 வயசு, சாராளுக்கு என்ன வயசு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இது என்ன காட்டுதுன்னா, தேவனோட வார்த்தை சொல்லுச்சுன்னா பார்க்க காமெடியா இருக்கும். அதான் வார்த்தை இருக்குல்ல, நல்லா பார்க்கதான் தெரியாது. யாரு படம் பார்க்காதீங்க. அந்த வார்த்தை பார்க்கறதுக்கு ஐயோ என்ன ஆண்டவரே. சில நேரத்துல சில வார்த்தை தேவன் கொடுக்கும் போது வா எனக்கே ஊருப்பட்ட பிரச்சனை, நான் 4 பேருக்கு சம்பளம் கொடுப்பேனா? திடீர்னு வார்த்தை வருது, திடீர்னு ஒரு வார்த்தை வருது, ஐயா ஆண்டவருடைய ஒரு பெரிய முதலாளி ஆக்குறாரு, நீ ஒரு 3 பேருக்கு சம்பளம் கொடுக்க. ஆனா அவரோட சூழ்நிலை எப்படி இருக்கு? அவரே ஒரு 3 பேருக்கு காசு வாங்க நிலைமையில தான் இருக்காரு. ஆனா வார்த்தை எப்படி வருது? நீ ஒரு 3 பேருக்கு சம்பளம் கொடுப்ப. வார்த்தை வந்துருச்சு, வார்த்தை வந்துருச்சு. எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத யார் கையில இருக்கு? தேவன் வார்த்தை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு 75 வயசுல கொடுக்கும் போத கொடுத்தாரு. அது வேணும் வேணாம் யார் கையில இருக்கு? ஆண்டவர் சொன்னாரா நீ எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ சொன்னாரா? சொல்லவே. நான் காட்டும் தேசத்துக்கு நீ போ, நான் சொல்ற வேலையை செய்யி, உன்னோட வம்சத்தை பெருசாக்குவேன், உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன் சொல்லிட்டே போறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை சரிப்பேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், நீ பெரிய ஆளா இருப்ப, அது இதுன்னு சொல்லிக்கிட்டே போறாரு. இது ஆபிரகாம் எடுத்துக்க வேணும். ஏன் சில நேரத்துல ஆண்டவர் வார்த்தை வந்துச்சு நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது? ஏன்னா அந்த வார்த்தை நம்ம என்ன பண்றோம்? சொன்ன ஆளை பார்க்கிறோம், ஆனா அந்த வார்த்தையை பார்க்கிறோம். இப்ப என் மூலியமா வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னா என்னைய பார்க்க கூடாது, நான் யாருமே இல்லை. ஆனா அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு? அந்த வார்த்தை யார் இடத்துல இருந்து வருது? அந்த வார்த்தை யாரா இருக்கு? என்னால முடியாது, தேவனால முடியாது. ஆபிரகாம் அங்க நம்பினாரு, ஆபிரகாம் அங்க விசுவாசிச்சாரு அந்த வார்த்தை மேல. இப்பயும் உங்க வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தமான வார்த்தைகள் வந்திருக்கும், அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். உங்க குடும்ப சூழ்நிலை மாறுது, உங்க பிள்ளைகள், உங்க கற்பத்தின் கனிகள் ஒன்று கூட வீணாவாது, உங்களோட கடன் பிரச்சனை அழியுது, உங்களோட வாழ்க்கை இப்படி மாறுது, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது, நீங்க ஒரு அடுத்த லெவலுக்கு போறீங்க, நீங்க ஒரு காடி வாங்குவீங்க, நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்கன்னு சொல்ல வார்த்தை வரும். ஆனா அந்த வார்த்தை நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அந்த வார்த்தை அங்கே தவிச்சு, அந்த வார்த்தை அங்கே அப்படியே சுத்தி. ஏன் ஆபிரகாமுக்கு வந்து 25 வருஷம் எடுத்துச்சு? வார்த்தை கொடுத்து 15 வருஷத்துல ஒரு அஸ்வலியம் நடந்துச்சு. என்ன அஸ்வலியம்? ஆகாரோட செஞ்சு ஒரு சந்ததி வந்துருச்சு. வார்த்தை வருதுன்னு சொன்னா நம்ம எப்படி அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம்? அதான் சொன்னேன், நான் ஆண்டவர்கிட்ட
கேட்கிறேன். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுக்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு தடையா இருக்கு, இது எடுத்து போடுங்கன்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, போய் தூக்கி போடுங்க. என்ன சொல்ற ஆண்டவர்? நீ போய் தூக்கி போடுன்றாரு. நான் திருப்பி என்ன பண்றேன்? ஆண்டவரே, நான் உங்கள்ட்ட தான் சொல்றேன், நீங்க தூக்கி போடுங்க. என்னால முடியாது. நீங்க தான் பாக்குறீங்க நான் வந்து பலவீனமா இருக்கேன், எனக்கு தான் 75 வயசு ஆச்சு, என்னால தூக்க முடியுமா? ஆண்டவர் சொல்ற, நீ தான் தூக்கணும். நான் இல்ல ஆண்டவரே, நீங்க தான் தூக்கணும். முடியாது, நீங்க தான் ஊத்தணும், நீங்க தான் இதை செஞ்சாலும் எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்ற, ஒரு காடி கொடுக்குறேன், வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒரு பிசினஸ், ஒரு வேலையை கொடுத்தாரு. ஆனா என்ன சொல்றது? இல்ல, ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுக்குறேன், நான் வீட்டுல உட்காந்து கால் ஆடுறேன், எனக்கு வந்து வீடு. ஆண்டவர் சொல்றாரு, காடி வருதுன்னு சொல்றாரு, ஆண்டவர் வீடு வருதுன்னு சொல்றாரு. ஆனா நான் என்ன பண்றேன்? வேலைக்கு போக வீட்டுல கால் ஆடிட்டு இருக்கேன். கால் ஆடிக்கிட்டே செத்துருவோம். காடி வராது, வீடு வராது. ஏன்னா நம்ம தேவன் சும்மா அதுக்கு பேர் என்னன்னா சோம்பேறி. இப்ப ஆண்டவர் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த தடையை நவுத்துங்க. ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாரு, நீ நடந்து என் நாமத்துல தூக்கி போடு, என் நாமத்துல நவுத்தி போடுங்க. நான் சொல்றேன், இல்ல, நீங்க தான் நவுத்தி போடணும். ஆண்டவர் சொல்ற, நாமத்துல நவுத்தி போடுங்க. நீ வாயா பாருங்க. இது இன்னொரு பர்சன், இன்னொரு ஆளு, நான் இன்னொரு ஆளு, 2 பேரும் ஒரே கேட்போம். ஆண்டவரே, எங்க பெண்ணுக்கு தடை இருக்கு, நீங்க எடுத்து போடுங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, என் நாமத்துல நீ எது கேட்கறியோ அது உனக்கு நானே கொடுப்பேன். ஆனா நான் என்ன சொல்றேன்? ஏசப்பா, இல்ல, நீங்க தான் செய்யணும்ன்றேன். 2 பேரும் அப்படியே ஜாப் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நேரம் வருது, நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் தேவன் யாரு. நான் ருசிச்சிட்டேன், இவர் ருசிக்கல. இவர் வந்து அந்த இயேசுவை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா அந்த இயேசுவை நான் என்ன பண்ணேன்? புரிஞ்சிட்டேன். என்னோட அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நாங்க 2 பேரும் ஒரே ஜெபம் பண்றோம். ஆனா ஒரு நாள் என்ன பண்றேன்? நான் நடந்து போறேன். 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கும். நான் நடந்து போறேன். ஆனா அவர் அங்கேயே சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு, நான் நடந்து போறேன். ஆண்டவர் சொல்ற, இப்ப என் நாமத்தை தூக்குறாரு, நான் இயேசுவின் நாமத்தில் தூக்குறேன். நான் நிறைய, ஆனா அவர் என்ன பண்றாரு? நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை தான். நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது? இயேசு என் கூட இருக்காரு, இயேசு உங்க கூட தான் இருக்காரு. பாட்டு மட்டும் படிக்குது, இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம். யார் மூலியமா அற்புதம் செய்வாரு? உங்க மூலியமா. ஏன் மூலியமா? ஏன் நான் கை வச்சு ப்ரே பண்ணாதான் அற்புதமா? இல்ல, உங்களுக்குள்ளே இருக்காரு. எனக்குள்ள இருக்க இயேசு தான் உங்களுக்குள்ளேயும். அழைக்கப்பட்டு சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பு. ஆனா எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருந்தா இயேசுவை ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்டிருக்காரு. நிறைய இடத்துல நம்ம என்ன பண்றோம்? யாராச்சும் ஒரு ஆள் வருவாங்களா, யாராச்சும் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா, யாராச்சும் எனக்கு வார்த்தை கொடுப்பாங்களா, யாராச்சும் நான் ஒரு ஆத்மா பார்த்துட்டேன் அவர் வருவாரா, வந்து ப்ரே பண்ணுவாரா காத்துனதோட. ஏன் உங்களுக்குள்ள ஒரு இயேசு ஏன் உங்களுக்குள்ள இயேசுவை நீங்க வெளிப்படுத்தல? நீங்க வெளிப்படுத்தாத வரைக்கும் நீங்க இயேசுவோட மகிமையும் அவரோட வல்லமையும் பார்க்க முடியாது. எல்லா நேரத்திலயும் வந்து சில நேரத்துல என்ன பண்றாரு? சரி, என் பிள்ளை ரொம்ப கேட்கறதுனால சில நவுத்துறாரு. ஆண்டவர் நவுத்த மாட்டார், சொல்ல நவுத்துவாரு. அவர் சில வழிகளை திறந்து கொடுப்பாரு. நீங்க இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டுட்டு வரும்போது ஒண்ணு வந்துட்டே இருக்காங்க. திடீர்னு மின்னுக்கு பார்த்தா என்னது? சிவரா பெரிய கடல். மின்னுக்கு என்னது? பெரிய கடல். ஜனங்க முன்னாடி எவ்வளவு இருக்காங்க? லட்சக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. லட்சக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? எதிரி ரதத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு காத்திட்டு தூக்கிட்டு விரட்டிக்கிட்டு ஓடியாரம். முன்னுக்கு கடல், நடுவுல ஜனங்க, பின்னாடி எதிரி. இப்ப ஆண்டவர் உடனே ஜனங்களாம் முன்னுக்குறாங்க, அதெல்லாம் விட்டுருங்களா? மோசே பார்த்து கேட்கிறாங்க. மோசே உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, தேவனே என்ன பண்ணணும்? ஆண்டவர் வந்து கடலுக்கு போனாரா?
அப்ப யார் போட்டா? எப்படி போட்டாரு? வார்த்தை வந்துச்சு மோசே இடத்துல, உன் கோலை. அப்ப அங்க என்ன இருக்கு? யார் செய்யணும்? மோசே செஞ்சாரு. மோசே இல்ல ஆண்டவரே நீங்க தான் தொடரணும். சில நேரத்துல அப்படிதான், இல்லப்பா ஏசப்பா நீங்க வந்தாலே வாங்க, நீங்க வந்து சொன்னாதான் செய்வேன். அதான் முன்னுக்கு வாங்குவாங்கன்னு கத்துறாங்க. எத்தனை பேர் கேட்டு பர்சன் அதை கேட்டு நம்ம வந்து அதை செயல்படுத்துறோம்? இல்ல, இன்னைக்கு கேட்கிற பர்சன் கதவு தோற்று கீழே இருக்கணும். என்னையா பேச தெரியல, ஐயா சின்ன என்னையா சொல்லிருந்தாங்க. அந்த அக்கா மட்டும் நின்று பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதானே. ஏன் நம்ம இதுக்குள்ள போட சொன்னா, நம்ம இயேசுவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நம்ம அந்த இயேசு எவ்வளவு நல்லவர்னு சொல்லி அவரால் என்ன செய்ய முடியும் சொல்லி அவரை நம்ம அனுபவிக்கல. இப்ப ஒரு தேன் இருக்கு, ஒரு தேன் இருக்கு. நான் அந்த தேனை பார்த்து இந்த தேன் சொல்றான் ருசி, சரியான ருசி, சரியான ருசி, சரியான ருசி இருந்ததுன்னா எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தேன் ருசின்னு. யாருக்கா தெரியாது தேன் ருசி இல்லைன்னு? யார் தேன் சாப்பிட்டது இல்லை? எல்லாம் சாப்பிடுறீங்க. நான் போயிட்டு தேன் ருசி, தேன் ருசி, தேன் ருசின்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியும் தேன் ருசி. அதே நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொன்னா, ஏய் இது அந்த தேன் மாதிரி இல்லை, இந்த தேன் திக்கா இனிப்பு வேற மாதிரி இருக்கு. என்ன பண்றேன், அந்த தேன் எடுத்து வாயில இருப்பேன். இயேசுவும் அப்படிதான். இயேசு இருக்காரு, இயேசு இருக்காரு, இயேசு இருக்காரு, இயேசு இருக்காரு. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல கடைசி வரைக்கும் தான் இருக்காரு. 12 சீட்டுக்குள்ள இயேசு இருந்தாருதான். யார் சொன்னா இல்லன்னு? ஆனா எத்தனை பேர் உணர்ந்தாங்க என் தேவன் எப்படிப்பட்டவர், என் இயேசு எப்படிப்பட்டவர்? அப்ப மோசே சொல்றாரு, இது பண்ணு. உன்ன என்ன பண்ணுது? கடல் 2ஆ பழகுது, ஜனங்கள் போறாங்க, தாண்டறாங்க, எதிரியான நடுவில் நிக்கிறான். கடல் திருப்பி யார் ஆச்சா? ஆண்டவர் சொல்ற திருப்பி போல நீட்டு கடல் குச்சின்னு முடிச்சு. சோ நிறைய இப்ப இங்க என்னன்னா பாருங்க, திருப்பி அப்புறம் பண்றோம். அப்புறம் திருப்பி வந்துருவோம். அங்க 21வது அதிகாரம் அங்க முதல் வசனத்தை பார்த்தோமா, அவள் சொன்ன வார்த்தைய நினைவு அவர் சொன்ன வார்த்தைய மறக்கல. 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அப்புறம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனும் ஈசாக்கு என்று பெயரிட்டார். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டு இருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தார். ஆபிரகாம் எத்தனை வயசு? 25 வருஷம் எடுத்துச்சு. ஆனா சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சாரு. சொன்ன காரியம் நிறைவேறிச்சாரு. எப்ப நிறைவேறிச்சு? அதுக்குன்னு உங்களுக்கு சொன்ன வார்த்தை 25 வருஷம் இருந்தா நிறைவேறுமா? சொன்ன வார்த்தை 25 வருஷம் இல்ல. அங்க இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நல்லா பாருங்க. 2வது வசனம். நல்ல அந்த வார்த்தை கேளுங்க. 2வது வசனம். 2ஆம் வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தேவன் குறித்திருந்த அப்ப நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நம்ம அந்த வார்த்தையை நம்பும் போது, அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில சொல்லப்பட்டது அதே அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கல, சொல்லப்பட்டதை நம்பல, ஏத்துக்கல சொன்ன அந்த வார்த்தை என்ன பண்ணோம்? It will pass by. உங்களை தாண்டி போய் சுத்திக்கிட்டு இருக்கோம். திருப்பி அந்த வார்த்தையை போய் பிடிக்கணும். என்ன பண்ணணும்? ஓடணும். இப்ப அந்த வார்த்தை பக்கத்துல இருக்கு.
பக்கத்துல இவங்க விட்டுட்டுமா அந்த வார்த்தை என்ன பண்ணுது? தாண்டி போகுது. நம்ம தேவனிடத்துல இன்னைக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அநேக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கணும்? இத்தனை நாள் நம்ம நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நீ கொடுத்தீங்க வார்த்தை. எல்லாரும் மனுஷர்கள், எல்லாரும் என்ன பண்ணலாம்? நம்ம அந்த வார்த்தையை விட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்க சொன்னீங்க நான் விட்டுட்டேன், நீங்க சொன்னீங்க நான் நம்பல. அது ஒரு பாட்டு. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? படிக்கிறீங்களா? இது ஒரு அறிக்கையா செய்யும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நம்ம தேவன் ஒரு நாளும் மறந்தது. நம்ம அந்த வார்த்தை இன்னைக்கு விசுவாசிக்கணும். எப்ப 75 வயசுல ஆபிரகாம் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை அவர் நம்பினாரோ, இன்னைக்கு அநேக வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டு அப்படியே நிக்குது. தேவன் கொடுக்க மாட்டாருல்ல, தேவன் கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்றோம்? திருப்பி இன்னொரு ஆள் வந்து ஆண்டவருக்கு செய்வாங்க. ஆண்டவரே அது ஒரு வார்த்தை என்னது? தெரியாதையா? எஸ்தேர்ல உங்களுக்கு தெரியும், தெரியுமா? ஏன் தெரியுமா தெரியாதா? தெரியுதா? அப்படியே யாரும் இந்த வேலை செஞ்சதில்லை, நான் செஞ்சிருக்கேன். ஏன்னா கோழி கக்கப்புன்னு போட்டோன்னே தொட்டோன சூடா இருக்கும். செகண்ட் தொட்டு மனுஷன் ஆயிடும். சில நேரத்தில் வார்த்தை வரும்போது சில பேர் எப்படி இருப்பாங்க பாருங்க. அம்மா ஏசப்பா பெருந்துருவாரு, இன்னும் எவ்வளவு அனலா இருக்காங்க. ஆனா கதவு விட்டு அனல் காணாது. எப்படி தேவன் செய்ய முடியும்? தேவன் செய்ய மாட்டார்ல, நம்ம தேவன் செய்ய மாட்டார்ல. நம்ம தேவன் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் உனக்கு கொடுத்தேன், நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், சிலுவையில நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ ஏன் உன்னை தரித்திரமா வாழ்ற? நீ ஏன் உன்னை கஷ்டப்படுற? பிசாசு நீ நெருங்க முடியாது, சாபம் உனக்கு வராது, நீ நோயா இருக்க மாட்ட, நீ சாவ மாட்ட, நீ வாழ்வ, உன் பிள்ளைங்க அழியாது, உன் குடும்பம் பிரியாது, உன் புருஷன் இப்படி போக மாட்டான், பண்டாடி இப்படி போகாது, பிள்ளைங்க இப்படி போ. வார்த்தை சொல்லப்பட்டுருச்சு. இருந்தாலும் ஏன் நடக்குது? நம்ம அந்த வார்த்தைய, அந்த இயேசுவை பக்கத்துல வச்சிருக்கோம் தவிர நம்மளுக்குள்ள எடுத்து வைக்கல. ஏன் ஆபிரகாம் 25 வருஷம் சென்று அந்த காரியம் நடந்துச்சு? ஆபிரகாம் விழுவலையா? ஆபிரகாம் தப்பு செய்யலையா? அதுக்கு நான் சொல்ல கிடையாது, போய் தப்பு செஞ்சுவாங்க, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சொல்ல கிடையாது. அதெல்லாம் சொல்ல கிடையாது. அது நீங்க ஆண்டவர் நடந்துருக்கீங்க. நான் சொல்றது என்னன்னா, ஆபிரகாம் ஏன் அந்த காரியம் நடந்துச்சுன்னு சொன்னா, தேவன் குறித்த நேரத்தில். நம்மளுக்கு ஒவ்வொருக்கும் குறித்த நேரம் இருக்கு. அது உங்க நேரம் இப்படியா இருக்கும். விட்டுறாதீங்க, ருசிச்சு பாருங்க என் தேவன் எவ்வளவு நல்லவர் சொல்லுங்க. அவர் தேனிலும் மதுரம். என் தேவன் தேனிலும் மதுரம். தேன் இனிப்பு காட்டில என்னப்பா? என் தேவன் அதுக்கு மேல தேனை உருவாக்கின இயேசு. நம்ம அந்த தேனை பார்த்தையோ தேன் இவ்வளவு ருசியா இருக்கின்றோம். ஆனா தேனை படித்த தேவன் எவ்வளவு ருசியானவர். அவர் உங்களை நேசிச்சனால தான் சிலுவையில் வந்து தொங்கினாரு. அவர் எதுவுமே கேட்கலப்பா, ஒண்ணுமே கேட்கல. வந்தாரு, நம்ம இப்படி வாழ சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் மேல தூக்கி போட்டுட்டாரு. போனாரு, பலியான செம்பரி ஆட்டுக்குட்டியா நின்னாரு. நீங்க நினைக்கிறீங்க சிலுவைக்கு சாதாரணமா நடந்து போனாரு. எவ்வளவு சொல்லு, நிந்தனை சொல்லு. இப்ப நம்மளுக்கு சில சாபமான வார்த்தை, ஒருத்த கெட்ட வார்த்தை பேசுறது நம்மளுக்கு தாங்க முடியல. அந்த அன்னைக்கு ஆண்டவர் கெட்ட வார்த்தை மட்டும் கேட்கலப்பா, ஆண்டவர் அன்னைக்கு வந்து காரி துப்புனாங்க. ஓடி யூதனுக்கு ராஜாவா முள்ள தூக்கி வச்சுட்டு முள்ள கம்பால இறங்கினாங்க. அந்த முள்ளுகள் போய் இறங்கிடுச்சு. போற வழி எத்தி ஓச்சானுங்க. யாரு அவரு? படுத்தவர். யாருக்காக வந்தாரு? எத்தனை பேர் இது உணரும்? எத்தனை பேர் இதை உணர்ந்து, ஆனா
நம்ம என்ன சொல்றோம்? இயேசு கூட இருக்காரு, இயேசு கூட இருக்கு, இயேசு எல்லாத்துக்கும் கூட தான் இருக்காரு. ஆண்டவர் அறிஞ்சவங்க கூட இருக்காரு, ஆண்டவர் அறியாதவங்க கூட இருக்காரு, எல்லாத்துக்கும் கூட இருக்காரு. ஆனா யாருக்குள்ள இயேசு இருக்காங்களோ, இயேசு யாருக்குள்ள இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையை வேறுபட்டு, அதான் சொல்றது, நம்ம வந்து பிரிக்கப்பட்டோம். இன்னைக்கு நம்மள ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம பழி வாங்க நினைக்கிறோம். ஒரு வார்த்தை ஒரு ஆள் சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை தூக்கி நம்ம இங்க போட்டு இதை நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆனா தேவன் சொன்ன வார்த்தையை நம்ம எத்தனை பேர் ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? சொல்லணும், சொல்லணும், சொல்லதான் நடக்கும். உங்களுக்கு வார்த்தை வந்துச்சா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறாரு. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஆண்டவர் ஒரு வீடு கொடுக்குறாரு. யாராச்சும் இருந்தா பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்த வீடுக்காக நன்றி, ஆண்டவரே எனக்கு கொடுத்த வீடுக்காக நன்றி. நீ சொல்ல 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 எப்படி ஆபிரகாம் 25 வருஷம் சென்று ஒரு கொள்ள பிறந்துச்சோ, நீங்க சொல்ல 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 அதுவும் கர்ப்பம் தரிச்சு உங்களுக்குள்ள வாக்குத்தத்தம் பிறந்து வைக்கப்படும். அது பிறந்து வைக்கப்படும்னா வந்த வார்த்தை அப்பதான் கருவு தரிக்குது, உடனே கலைச்சிருது. எப்படி கலைக்கிறது? கேட்கிற வார்த்தை, பார்க்கிற பார்வை, பேசுற வார்த்தை. நல்லதை விசுவாசிக்காம அநேக நேரத்துல சுத்தி வரத கேட்டு 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 அந்த வாக்குத்தத்தம் அப்பதான் கருவு தரிக்குது. தரிச்ச வேகத்துல இங்க நிறைய கேட்டு 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 ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கொடுக்க போறாரு, வீடு கொடுக்க போறாரு, வீடு கொடுக்க போறாரு சொல்றத விட்டுட்டு நீ ஏன் இப்படி பண்ணிட்டியா, உனக்கு இப்படி இருக்கு, நான் அவனை என்ன பண்றேன் பாரு. அவங்க ஒரு வார்த்தை பேசிருப்பாங்க, நம்ம 10 வார்த்தை பேசுவோம். அவங்க நம்மளுக்கு ஒரு காரியம் சொல்லியிருப்பாங்க, நம்ம 10 சாபம் கொடுப்போம். நம்ம சபிக்கிறதுக்கு நம்ம யாரு? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இது பார்க்க கஷ்டமா இருக்கும், ஆனா செஞ்சு பாருங்க. பரவாயில்ல, நடந்துருச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த வார்த்தையான இயேசு உள்ளத்துல இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஆண்டவரே நீங்க என்ன சொன்னீங்களே என் சூழ்நிலை மாறுது. ஆண்டவரே போய் ஆண்டவரே என் சூழ்நிலை மாறதுக்காக நன்றி இல்லை, ஆண்டவரே என் சூழ்நிலை மாறிட்டுக்காக நன்றி. ஆண்டவரே என் வீட்டுல சாப்பாடு இருக்கிறதுக்காக நன்றி. எப்ப நம்ம நன்றி சொல்ல கத்துக்கிறோமோ, நன்றி என்ற வார்த்தை என்னைக்கு வாயிலிருந்து வருதோ அன்னைக்கு வாழ்க்கையே மாறும். அன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும். நீங்க போய் ஆபிரகாம் பத்தி படிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் ஒரு வார்த்தைக்கும் சொல்லல, அவர் சொல்றதுதான் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பலி செலுத்துறதுக்கு மகனை கேட்கிறாரு. அது ஒரு பெரிய காரியம் இருக்கு. போறாரு, எதுவுமே கேள்வி கேட்கல, ஒண்ணுமே யோசிக்கல, எதுவும் பண்ணல, போறாரு. ஆனா நம்ம செவி அடைக்கணும், ஆண்டவர் சொன்னதை மட்டும் யோசிக்கணும், பேசணும், நல்லதை பேச ஆரம்பிக்கணும். வார்த்தை இருக்கு, நீங்களும் உங்க பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொன்னா வார்த்தை சொல்லணும். காலையில எழுந்தோட நானும் என் குடும்பமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. வார்த்தை சொல்லணும். தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனை வந்து, போராட்டம் வந்து, பாதிக்கப்பட்டு வேலைப்பட்ட பிறகு வரோம். ஆண்டு வரிசை மட்டும் இல்ல, நீங்க தூரமா போனாலும் சரி, பக்கத்துல இருந்தாலும் சரி, ஆண்டு தூசித்தாலும் சரி, ஆண்டு வெறுத்தாலும் சரி, அவர் நின்ன இடத்துல தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா என் தேவன் மாறாது, என் இயேசு மாறாது, என் இயேசு மாற மாட்டார், மாறவும் முடியாது. அவர் சொன்னார்னா சொன்னதுதான். அவ்வளவு நல்லவர். நம்ம என்ன பண்றோம்? நம்ம தான் மாறிடும். போறோம், பிரச்சனை வந்தாலும் வரோம், போறோம், பிரச்சனை வந்தாலும் வரோம், இருந்தாலும் அணைக்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்குமா? இல்லப்பா, நீங்க எனக்கு சொன்ன வார்த்தையை நான் கேட்டது, நான் இன்னைக்கு இவ்வளவு நாள் நான் நம்பாம இருந்திருப்பேன், நான் இவ்வளவு நாள் நம்பாம இருந்திருப்பேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், நம்புறேன், நான் நம்புறேன். நீங்க நம்பும் போது நீங்க 25 வருஷம் காத்திருக்க தேவையில்லை, 25 வருஷம் காத்திருக்க தேவையில்லை. பழைய ஏற்பாடு பார்த்தா தேவன் அப்பப்போ வந்து பேசுறாரு, அப்பப்போ வந்துட்டு போறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் நம்ப அப்பப்ப இல்ல,
எப்பவுமே நம்ம கூட இருக்காரு. எந்த நேரமும் நம்ம கூடயே இருக்காரு. நம்ம நடக்கும் போது அவர் நடக்கிறாரு, நம்ம படுத்து தூங்கும் போது அவர் பக்கத்துல தான் இருக்காரு, நம்ம பிரச்சனையில் இருக்கும் போது அவர் கூட இருக்காரு, நம்ம அக்கினியில நடக்கும் போதும் இருக்காரு, தண்ணீரை கடக்கும் போதும் இருக்காரு, மலை மேல ஏறும் போது இருக்காரு, கஷ்டமா தவிக்கும் போது இருக்காரு. ஆனா அவர் உங்களை கஷ்டப்பட சொல்லல, அவரை நெருப்புல போட சொல்லல, தண்ணியில கடக்க சொல்லல. ஆனா அவர் கூட தான் இருக்காரு, கைவிட கிடையாது. இன்னைக்கு தேவன் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்காங்க. எல்லாரும் அப்படியே கட்டுப்படி கை தூக்கி சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்காங்க. உங்க வார்த்தையை நம்பாம என்னை மன்னிச்சிருக்காங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்காங்க சொல்லுவோம். ஆண்டவரே என் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றத்துக்காக நன்றி. நீங்க இன்னும் நிறைய வார்த்தை சொல்லியிருக்கீங்க, நான் அதை நம்பி மறந்துட்டேன். இன்னைக்கு இல்ல, இதுக்கப்புறம் நான் அந்த வார்த்தையை நான் புடிச்சுக்கிறேன். நான் உண்மையே நேசிக்கிறேன், நான் உண்மை கூடயே இருக்கேன். அப்படியே எழுந்து வரும் அதே அப்படியே ஒரு நன்றி சொல்லுவோம். அப்படியே ஜெபசங்கத்துல இருக்கும். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஓ நன்றி 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 இயேசுப்பா. ஓ தூய ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. ஓ ரிபஷகரபசி நலரபா. ஓ யாதரபா. ஓ ரிபஷகரபபஸ். உமக்கு நன்றி
சந்தோஷம் அது கொடுக்குமா. ஆண்டவரே இன்னிலிருந்து உங்க வார்த்தை நான் பிடிச்சுக்கிறப்பா. ஓ நன்றி 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 ஏசப்பா, நன்றி நன்றி நன்றி. ஓ ரியாஷா கரபாசி நரபாஷா நரபாசி, ஓ ரியாசா நரகஷா ரபாதனரபாசி. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 இயேசு. ஓ தேவனே அப்பா அது கொடுக்கும் கரங்கள் ஆண்டவரேப்பா. அப்பா நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரேப்பா. அப்பா இந்த வேலைகளை அவங்க போடும் போது ஆண்டவரே அப்பா அது வெற்றி பார்க்க படிக்கின்றது ஆண்டவரே. இன்னைக்கு அவங்க வாக்கு தத்தத்தை ஆண்டவரேப்பா அவங்க நம்புறாங்க ஆண்டவரேப்பா. இந்த வாக்கு தத்தை இவ்வளவு நாள் ஆண்டவரேப்பா அவங்க நம்பாம விடப்படுறதா இன்னைக்கு ஆண்டவரேப்பா புதுப்பிக்கப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. புதுப்பிக்கப்படுறதுக்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரேப்பா அந்த காணிக்க போடும் போது ஆண்டவரேப்பா ஒரு புதிய வாசல்கள் திறக்கப்படுறதுக்காக நன்றி. உங்களை துதிக்கிறோம். அப்படி இந்த பாடல் படிச்சு நம்ம பாட்டு படிச்சுட்டு வந்து காணிக்க போடுவோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பலிகளை பாதப்படுகிறோம். வந்து கொடுத்த காரங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறோம். கொடுக்காத காரங்களை கண்டப்பா கொடுக்கறதுக்கு நீங்க பலனை தரத்துக்காக நன்றி. இந்த விதைகளை நீங்க பெருக செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதிக்கப்படுறது நீங்கள் வாசல்கள் திறக்கப்படுறதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க வந்து இந்த ஒவ்வொரு அப்படி எல்லாம் காரங்களை துதிக்குமா ஆண்டவரே. நீங்க வந்த ஒவ்வொரு மண்டலம் கருத்தப்படுது தேவனே. நீர் தாமே அவங்களுக்கு பேசப்படுறதுக்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப்படுறதுக்காக நன்றி. அப்பா தேவனே வார்த்தையான இயேசு இதுக்கு மேல நம்பப்படுறதுக்காக நன்றி. உறுதியாய் பிடிக்கப்படுறதுக்காக நன்றி. இவங்களை ஆசீர்வதிக்கிறப்பா. அப்பா இவங்களுக்குள்ள தேவைகள் நீங்க சந்திங்க. அப்பா இவங்க வேலை இடத்துல நிறைய நீ ஆசீர்வதிக்க சொல்லி பெருக செய்ய சொல்லி குடும்பங்களை ரத்த வேலை கொண்டு கூடிக்கொள்ள. இந்த வேலையில அவங்களுக்கு இருக்கிற உடல் சுகத்துல நினைப்பா நோய்கள் ஏதாவது சுகமான எகோவா ராஃபாவா இருக்கிற நினைப்பா சுகப்படுத்தக்கூடிய கட்டளைகளோட நினைப்பா. இப்பொழுது என்ன விதமான காரியங்களா இருந்தாப்பா அதை சரிப்படுத்துக்காய் நினைப்பா பலப்படுத்துங்க நினைப்பா. ஆண்டவரே நீர் நினைப்பா அவங்களுக்கு பலனா இருக்கட்டும். இயேசுவே பலனா இருக்கட்டும். இயேசுவே வலியா இருக்கட்டும். சத்தியம் ஜீவனமா இருக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம். அப்ப இந்த ஆராதனை முழுவதும் நினைப்பா கருத்து நன்றி செலுத்துகிறோம். உண்மை போல ஒரு தேவன் நீ நல்லவர் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. எங்களை வழி நடந்ததுக்காக நன்றி. எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. உண்மை துதித்து வணங்குகிறோம். எல்லாம் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படியே ஐக்கிய சென்று செல்லலாம். Hallelujah. Hallelujah.